ஹாய் guys, வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸைஸ் 1.1 ஃபோர்த் சம் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் ரோஸ்டட் ஃபார்ம். ரோஸ்டட் ஃபார்ம்னா நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அதை தனித்தனியாக நம்ம செப்பரேட் பண்ணுறது, அதுதான் ரோஸ்டட் ஃபார்மாக மாற்றுறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, A is equal to the set of all even natural numbers less than 20. A is equal to என்னதுன்னா, the sets of all natural numbers. அதாவது ஈவன்ல தான் ஆரம்பிக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது 1 to இந்த மாதிரி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது. அப்போ ஈவன்ல ஆரம்பிக்கலாம் 2, 4, 6, 8 இந்த மாதிரி. இப்போ லெஸ் தென் 20குள்ளே இருக்கிற ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் இதை நம்ம இப்போ எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம A is equal to போட்டுட்டு ஒரு பிரேஸ் போட்டுக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அவங்க கேட்ட நேச்சுரல் ஈவன் நம்பர்ஸ். இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் 2 ஈவன் நம்பர். இப்போ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 வரைக்கும் தான் படிக்கிறோம். ஏன்னா லெஸ் தென் 20ன்னு கேட்டிருக்காங்க. லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டுனா நம்ம 20 எழுதணும். ஆனால் லெஸ் தென் கேட்டுங்க 18 வரைக்கும் முடிச்சு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கணும். இவ்வளோதான், ஈஸியாக ஆன்சர் வந்துருச்சு. செகண்ட் சம் என்னதுன்னா, B is equal to y such that y is equal to 1/2n, n belongs to natural number, n less than or equal to 5. இது எப்படின்னா, இந்த y is equal to 1/2n இது இருக்கு. நெக்ஸ்ட் n belongs to natural number. n நேச்சுரல் நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ n less than or equal to 5. இப்போ n எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3, 4, 5. இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா நம்ம 5 வரைக்கும் முடிக்கணும். இப்போ லெஸ் தென் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 4 வரைக்குமே முடிக்கணும். இப்போ அவங்க ஒயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, y is equal to 1/2n இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் n belongs to சிம்பிள் இது belongs to நேச்சுரல் நம்பர். இப்போ எப்படி வரும்னா, n less than or equal to 5. இப்போ less than or equal toனா நேச்சுரல் நம்பர் 1ல ஸ்டார்ட் ஆகும். 1 to 5 வரைக்கும் நம்ம போடணும். இப்போ n is equal to 1, 2, 3, 4, 5. இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு y is equal to 1/2n கொடுத்துருக்காங்களே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி y is equal to 1/2 இன்ட்டு என்ன வரும்னா n. இப்போ n is equal to இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஒரு நம்பர்ஸ்க்கும் நம்ம ஒன்று மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 2 × 1 ஃபஸ்ட் இது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் 1/2 இன்ட்டு செகண்ட் 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 போடணும். 2 × 2 மறுபடியும் 1/2 இன்ட்டு நெக்ஸ்ட் 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 1/2 இன்ட்டு 4 இருக்குது. 4 போடணும். 1/2 இன்ட்டு 5. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இங்கே A ஃபைண்ட் பண்ணோம். இப்போ நம்ம B ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ B is equal to ஒரு ஓப்பன் பிரேஸ் போட்டுக்கலாம். 1/2 இன்ட்டு 1 2 அண்ட் கம்மா போட்டு 2 × 2 4, 1/2 இன்ட்டு 3 6, 1/2 இன்ட்டு 4 8, 1/2 இன்ட்டு 5 10. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஆன்சர் போட்டணும். இப்போ தேர்ட் ஒன் என்னதுன்னா, c is equal to x is to x. இப்போ தேர்ட் ஒன் என்னதுன்னா, c is equal to x such that x is perfect cube
27 less than x less than 216. இதில் என்னதுன்னா பர்ஃபெக்ட் கியூப், அதுவும் 27க்கும் 216க்கும் நடுவில் இருக்கிறது. இங்கே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கேட்டாங்கன்னா 27 போடணும். பட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கே கேட்டாங்கன்னா 216 போடணும். ஆனால் லெஸ் தேன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு வந்து கேட்கல. இப்போ வந்து 27 எழுதக்கூடாது, 216 எழுதக்கூடாது. அதுக்கு நடுவில் இருக்கிற பர்ஃபெக்ட் கியூப்ஸ் வந்து எழுதணும். இப்போ C is equal to 3 cube என்னதுன்னா 27. இப்போ 4 cube என்னதுன்னா 64. அப்போ பிரேஸ் போட்டு 64 வந்து நம்ம எழுதிக்கலாம். அண்ட் 5 cube வந்து 125. 6 cube போனால் 216க்கு மேலே போகும். ஸோ அப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த 2 எலமெண்ட்ஸ் தான் வந்து C is equal to 64, 125. Fourth one என்னதுன்னா D is equal to x such that x belongs to integer, -5 less than x less than or equal to 2. இது என்னதுன்னா x belongs to integer, zனா integer. இப்போ -5 இருந்து லெஸ் தேன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ -5 வந்து நம்ம போடக்கூடாது, -4 தான் போடணும். இதில் வந்து லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டுன்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம 2 வரைக்கும் வந்து எழுதலாம். இப்போ என்ன D is equal to என்னென்ன வரும்னா -4, -3, -2, -1, 0, 1, 2. இதுதான் வந்து இந்த மாதிரி வரும். zனா வந்து இன்டீஜர். இப்போ D is equal to -5 less than வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம -5 போடாமல் -4லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்டீஜர்னால -4, -3, -2, -1, 0, 1, இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 போட்டிருக்காங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் நம்பர் வரைக்கும் எழுதணும். ஸோ 2. அவ்வளோதான், ஆன்சர் வந்து வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.